இந்த தமிழ்நாட்டிலேயே இது வரைக்கும் பெஸ்ட் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இன்ஸ்டியூட்டும் அவார்டு வாங்கினதில்லை. சரி, 15 நாளில் இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ஐடியா, ஒரு மொபைல் கடண்டா இப்படி தான் வைக்கணும், இதுக்கு உண்டான ஸ்பேர் பார்ட்ஸ் இங்கே தான் வாங்கணும், இப்படி தான் இருக்கும். ஒரு மொபைல் பேசிக்கான சர்வீஸ் என்ன அப்படின்னாக்கா சார்ஜர் பின் போச்சு அப்படின்னு தான் வருவாங்க. இந்த கிளாஸை பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னாக்கா ஒரு 5 வருஷமாக கடை வச்சிருக்கிறவங்க கூட அந்த இதை வந்து பண்ண முடியாது. ஆனால் நம்மள்ட்ட வர்றவங்க 5 நிமிஷத்தில் பண்ணி இவருக்கு சொல்லி கொடுத்துரும் அப்படின்னாக்கா இவர் நாளைக்கு நம்மளுக்கு காம்படிஷனாக வந்துடுவாங்களோ அப்படின்ற எண்ணத்தோடு அவங்க பண்ணியே கொடுக்க மாட்டாங்க. 6 மாதம் கழித்து ஏதாவது ஒரு மொபைலை உட்கார வைப்பாங்க. அந்த மொபைல் சின்னதாக ஏதாவது ஒரு தடுமாற்றம் ஆச்சுனாக்கோ இதுக்கு தான் பார்த்தியா உங்கள்கிட்ட நம்ம கொடுத்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓரம் கட்டி விட்டுருவாங்க. அந்த என்னோட மச்சான் வந்து கடை வச்சிருக்கிறேன் சார், சர்வீஸ் எப்படின்றத சொல்லிக் கொடுறா அப்படின்னாக்கா சொல்லி கொடுத்ததில்ல சார், இதுக்காகவே தான் சார் நான் இங்கே வந்திருக்கிறேன். ஆனால் முழுக்க நீங்கள் எல்லாத்தையுமே ஏ டு ஜெட் எல்லாத்தையுமே கற்றுக் கொடுத்துட்டீங்க. எனக்கு ரொம்ப ஒரு மொபைல் கடை வைக்கிறோம் அப்படின்னோம்னாக்கா அந்த கடைக்கு வந்து ஒரு மொபைல் கஸ்டமர் கொண்டு வருவாங்க, அதில் என்ன மாதிரி பிரச்சனை வரும், அதை எப்படி நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்றத இந்த இடத்துல அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிக்கலாகவே நம்ம சொல்லி கொடுத்துருவோம். வந்து எத்தனை நாளுக்கு ஆகுது? நான் வந்து 2 days ஆச்சு. கற்றுக் கொடுத்தாங்க உங்களுக்கு? சப்போர்ட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, நீங்கள் வரும்போது ஒன்றுமே தெரியாமல் இருந்தீங்களா? இப்படி எல்லாம் ஒரு ஒன்றுமே தெரியாது. நான் என் ஃபீல்டு வேறு, இது வேறு. இப்போ ஒரு கற்றுக்கிட்டேன். ஓகே, சூப்பர். என் பேர் மூவேந்திரன். சரிங்க, நான் ராமநாதத்துலேருந்து வந்திருக்கேன். ராமநாதத்துலேருந்து கோயம்புத்தூர் வந்து படிக்கிறீங்களா? எப்படி அது யூடியூப் சேனலில் பார்த்தேன். ரொம்ப முன்னாலே நான் மொபைலு இது கற்றுக்கணும்னு ஒரு ஆசை. சரி, அப்போ யூடியூப்பில் செக் பண்ணும்போது யூடியூப் சேனலில் இந்த சிட்டி மொபைல்ஸ் ஒரு நல்ல ஒரு இதாக இருந்தது. சரி, ஓகே. அதை வச்சு நான் உங்களுக்கு கால் பண்ணி இங்கே வந்தேன். இங்கே வந்துருக்கேன். ஆமாம், அது வந்து ஒரு மொபைல் கடை வைக்கணும்னு ஒரு இதில் இருக்கேன். அதனால் இதை கற்றுக்கிட்டு போய் மொபைல் கடை வைப்போம் அப்படிங்கிறக்காண்டி இங்கே கான்டாக்ட் பண்ணி இங்கே வந்தேன். என்னோட பேர் பிரேம்குமார். நான் அருப்புக்கோட்டையிலேருந்து வந்திருக்கேன். அருப்புக்கோட்டை. ஆமாம். உங்களுக்கு இந்த இன்ஸ்டியூட் எப்படி தெரியும்? யூடியூப்பில் பார்த்து தான் வந்தேன். ஆக்சுவலாக நான் வந்தது வந்து ஆண்ட்ராய்டு மொபைலும் ஐஃபோனும் சொல்லி கொடுத்துருவாங்கன்னு நம்பி தான் வந்தேன். சரி, ஓகே. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா, இது பேஸ் பண்ணி நான் எந்த மொபைல் ஷாப்லேயுமே வந்து ப்ளூடூத் ஹெட்செட்டுக்குள்ள இது இருக்கும்ல, அதில் ப்ராப்ளம் வந்தாலும் நமக்கு வந்து யாருமே மாற்றி தரமாட்டாங்க. அதுக்கு கொண்டு எல்லாமே ஈஸியாக சொல்லி தர்றாங்க. அதுக்குமே சேர்த்து இது சொல்லிக் கொடுக்குறப்பயே அதுவும் வந்து இது மாதிரி தான் இருக்கும். இதையுமே நீங்கள் வந்து நம்ம இதில் வந்து உங்கள் கடை எங்கே வைக்கிறீங்களோ அங்கே வச்சு நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். அப்படிங்கிறது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்துட்றாங்க. லேப்டாப்பை கொண்டு நமக்கு எந்தெந்த காம்போனன்ட்லாம் வந்து நம்மளே வந்து இது பண்ணலாம் அப்படிங்கிறத எங்களுக்கு இப்போ இந்த 2 நாள் கிளாஸ்லேயே வந்து அது எப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறது ஈஸியாக சொல்லி கொடுத்துட்றாங்க. உங்கள் பேர்? கார்த்திக். எந்த ஊர் பிரதர் நீங்கள்? தருமபுரிலேருந்து வரேன். தருமபுரிலேருந்து இங்கே வந்தீங்க? தருமபுரிலேருந்து இங்கே வந்தேன்னா ஃப்ரெண்டு நானும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இதில். சரி, ஓகே. ஃப்ரெண்டு வந்து இப்போ கற்றுக்குன்னு இப்போ 3 months அவள் தான் கடை வைக்க போகிறான். ஸோ அதனால் நாமளும் பார்த்துட்டு நம்ம இதோட இன்ட்ரெஸ்ட் தானே சீக்கிரமாக கற்றுக்குன்னு நம்மளும் ஒரு கடை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். சரி, உங்களோட பிளான் என்ன? இது படிச்சுட்டு போயிருந்தீங்க 15 days முடிச்ச உடனே அங்கே கடை பார்த்து வச்சு போனோடனே கடை போகிறது. கடை பிடிச்சிங்க. 2 நாள் வந்தீங்க? எத்தனை நாள் வந்தீங்க? வந்து 2 நாள் தான் ஆகுது. 2 நாளில் என்னென்ன கற்றுக்கிட்டீங்க? சார்ஜ் பின் மாட்டுறது, அப்புறம் கனெக்டரு, சரி, ஓகே, அப்புறம் நெட்வொர்க் ப்ராப்ளம் 3 கற்றுக்கு. உங்களுக்கு ஓரளவு திருப்திகரமாக இருக்காது? ஓகே. வெல்கம் பேக் இம்ரான் பிஸ்னஸ் அண்ட் போன். அவங்க இன்றைக்கி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இன்றைக்கி வந்து நிறைய மொபைல் இன்ஸ்டியூட் நிறைய இருக்குது தமிழ்நாட்டில். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இன்ஸ்டியூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவியில் அவார்டு வாங்கினா ஒரு இன்ஸ்டியூட்டுங்க. அதாவது கேப்டன் டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இன்ஸ்டியூட்டுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஸ்டியூட் அப்படின்னு அவார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இன்ஸ்டியூட் தான் நான் இன்றைக்கி வந்து பார்த்து ரிவ்யூ கொடுக்க வந்திருக்காங்க. இவங்க என்ன சொல்லி தராங்கன்னு பார்த்தீங்கன்னா, சாதாரண ஒரு கீபேட் ஃபோனில் இருந்து உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஃபோனில் இருந்து ஐஃபோன் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அதாவது ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க. ஜஸ்ட் ஒரு 15 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கடை வைக்கிற அளவுக்கு இங்கிருந்து நீங்கள் கற்றுக்கிட்டு வெளியில் போக முடியுங்க. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இது இன்ஸ்டியூட் எந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க, இங்கே படிக்கிற பசங்க எந்த மாதிரி ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காங்க, ஸோ அவங்களோட ஃபீட்பேக் என்ன, அது மட்டும் இல்லாமல் இங்கே நீங்கள் கற்றுக்கிட்டு எந்த மாதிரிலாம் சம்பாதிக்க முடியும், இந்த இன்ஸ்டியூட்டை நீங்கள் சேரணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணணும், அது மாதிரி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இன்ஸ்டியூட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ கால் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இதை பற்றி இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ இந்த சிட்டி மொபைல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் யூடியூப் சேனல் இருக்குது. ஸோ அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆதரவு கொடுங்க. அதில் நிறைய விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும். வீடியோக்குள்ள போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்க. நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்து பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார், இது என்ன அவார்டு கேப்டன் டிவியில் கொடுத்துருக்காங்க? எது கொடுத்தாங்க இந்த அவார்டு உங்களுக்கு? சார், அதாவது இன்னொன்றும் பெருமையாக சொல்லணும் அப்படின்னம்னாக்கா, இந்த தமிழ்நாட்டிலேயே இது வரைக்கும் பெஸ்ட் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இன்ஸ்டியூட்டும் அவார்டு வாங்கினதில்லை. சரி, ஓகே. நம்ம தான் அது ஃபஸ்ட்டு டைமாக அந்த கேப்டன் டிவியில் நம்மளுக்கு இந்த பெஸ்ட் இன்ஸ்டியூட்னு சொல்லிட்டு அவார்டு கொடுத்துருக்காங்க. சரிங்க சார். ஸோ இது அவார்டு கொடுத்து எத்தனை சார் இது உங்களுக்கு? இது சார், இந்த அவார்டு கொடுத்து இப்போ கரெக்டாக ஒரு 2 weeks தான் சார். 2 weeks ஆகிடுது. 2 weeks ஆகிடுச்சு. ஸோ இது என்ன சார்? இது சார், இது சர்டிஃபிகேட்டுங்க சார். அதாவது நம்மள்ட்ட முடிச்சுட்டு போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு சரி, ஓகே, ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட். சரி, ஓகே. ஐஎஸ்ஓ அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவலோட ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் நம்ம கொடுத்துருவீங்க. சார், இப்போ சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போய் எங்கே கொண்டு போய் காமிச்சாலும் ஜாப் கிடைக்குமா? கண்டிப்பாங்க சார். அதாவது ஜாப் அப்படின்றத விட
இந்த சர்டிஃபிகேட் வந்து எதுக்காக அப்படின்னா நிறைய பேர் வந்து ஃபாரின்லாம் போகணும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஐஎஸ்ஓ அந்த நம்பரை தட்டி பார்த்தாங்கனாலே இது வேல்யூபுளான சர்டிஃபிகேட், கரெக்டான இடத்துல தான் படிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு காட்டிடும். சரி, ஓகே. அதுக்கு உண்டான சர்டிஃபிகேட் தான் சார் இந்த சர்டிஃபிகேட். ஹலோ சார், வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை பற்றி உங்கள் இன்ஸ்டியூட் பற்றி சின்னதாக ஒரு இன்ட்ரோடக்ஷன். ஓகே சார். வணக்கம் எல்லாருக்கும். நம்மளுடைய நேம் ராமச்சந்திரன். நம்ம இன்ஸ்டியூட் நேம் வந்து சிட்டி மொபைல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டு, கோயம்புத்தூரில் பீலமேட்டில் இருக்குது. நம்மளுடைய லேண்ட்மார்க் வந்து பைனீர் மில் ரோடு, ரொட்டிக்கடை மைதானம், பிஏஜி காலேஜுக்கு பேக் சைடு. நம்ம இந்த இடத்துல வந்து 4 இயர்ஸாக இந்த பிஸ்னஸ் நம்ம இந்த டீச்சிங் லைனில் நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். நமக்கு இந்த ஃபீல்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸுக்கு மேலே நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. அதாவது இந்த ஃபீல்டு நம்ம ஐடியா பண்ணினதே எப்படி அப்படின்னாக்கா, கொரோனாவுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னாக்கா நம்மளுடைய நண்பர்கள் சர்க்கிளில் இருந்து நிறைய பேர் வந்து வேலைவாய்ப்பை இழந்துட்டு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் நமக்கு ஒரு சின்ன இது, அதாவது நிறைய நண்பர்களே வந்து நீங்களாவது பிஸ்னஸ் கற்றுக்கிட்டு நல்ல முறையில் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, நாங்கள்லாம் கம்பெனிகளுக்கு வேலைக்கு போனோம், வேலையை இழந்துட்டோம் அன்றைக்கி அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போயில் சரி ரைட்டு, இதே மாதிரி தானே டோட்டலாக எல்லாருமே இருப்பாங்க, நம்ம அவங்களுக்குலாம் ஏதாவது நமக்கு தெரிஞ்ச ஃபீல்டை நம்ம கற்றுக் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஃபீல்டை நம்ம ஆரம்பித்தோம். இன்றைக்கி ஆண்டவன் முன்னியத்தில் நல்ல முறையில் எல்லாமே நம்மளை நம்பி வர்றவங்க கற்றுக்கிட்டு இன்றைக்கி ஒரு 200 பேருக்கு மேலே பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு ஒரு நல்ல முறையில் ஒரு குடும்பம் நல்லா இருக்கிறாங்க. சரி சார், இப்போ வந்து இந்த கோர்ஸ் ஒருத்தவங்க படிக்கணும் அப்படின்னா எத்தனை நாள் ட்ரைனிங் கொடுப்பீங்க? அவங்களுக்கு வந்து டைமிங்லாம் எப்படி சார்? கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னாக்கா நம்ம இந்த இடத்துல வந்து 15 டேஸுங்க சார். இந்த 15 டேஸ் எதுக்காக அப்படின்னாக்கா, இப்போ ஒவ்வொருத்தரும் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அதே மாதிரி மொபைல் கடை வச்சுருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, அதே மாதிரி நிறைய பேர் கம்பெனிகளுக்கு வேலைக்கு போய்கிட்டு இருக்கிறவங்க, ஃபேமிலியை ரன் பண்ணுறவங்க, இந்த மாதிரி நிறைய இருக்கிறாங்க. நம்ம இந்த இடத்துல 15 நாள் எதுக்காக பண்ணியிருக்கிறோம் அப்படின்னாக்கா, அவங்க வரையில் ஒரு மாதம் 2 மாதம் 3 மாதம் கோர்ஸ் பண்ணுறதுக்கு அவங்க வந்து ஒரு டைம் வந்து இந்த இடத்துல ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அதுக்காக ஒரே நோக்கத்தோடு நம்ம 15 நாள் இந்த ஒரு மொபைலுக்குள்ளே என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்றத ஏட்டு எல்லாத்தையுமே இந்த 15 நாளில் நம்ம கற்றுக் கொடுத்துருவோம். அதாவது உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு மொபைல் பேசிக்கான சர்வீஸ் என்ன அப்படின்னாக்கா, சார்ஜர் பின் போச்சு அப்படின்னு தான் வருவாங்க. இந்த கிளாஸை பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னாக்கா ஒரு 5 வருஷமாக கடை வச்சுருக்கிறவங்க கூட அந்த இதை வந்து பண்ண முடியாது. ஆனால் நம்மள்ட்ட வர்றவங்க 5 நிமிஷத்தில் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி அந்த கிளாஸில் இருந்து இன்றைக்கி ஒரு 2-3 கடைக்கு கொண்டு போய் கொடுத்தேன் சார், எந்த கடையிலையுமே வந்து ரெடி பண்ண முடியல, ஐசி போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க, ரெடி ஆகாதுன்னு சொல்கிறாங்க. அப்படின்ற கண்டிஷன் மொபைல் நம்ம கையில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கடை வச்சுருக்கிறவங்க வந்தாலும் அதை பண்ணுற அளவுக்கு எல்லாத்தையுமே நம்ம இந்த இடத்துல கற்றுக் கொடுத்துருவோம். டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 15 நாளில் காலையில் 10 மணிக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணோம்னா நைட்டு 8 வரைக்கும் இருக்கும் சார். ஃபுல் டே. நம்ம மற்ற இடத்துல மாதிரி 2 மணி நேரம் 3 மணி நேரம் அந்த மாதிரி கிடையாது. ஃபுல் டே கிளாஸ். சரி சார், இப்போ வெளியூரில் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. வெளியூர்லேருந்து நிறைய ஸ்டூடெண்ட் வந்தாங்க அப்படின்னா அவங்க ஸ்டே பண்ணுறது, அவங்கள ரூமில் எப்படி சார்? அந்த வசதிகள்லாம் அவங்க வந்து யோசிக்கவே வேண்டாங்க சார். தைரியமாக இங்கே வர்றவங்க வெளியூர் அப்படின்றத விட நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்து கிடையாது, இங்கே வந்து அதர் ஸ்டேட்டில் இருந்து, அதர் கண்ட்ரியில் இருந்து, இந்த பேஜ்லாம் பார்த்தீங்கன்னா அந்தமான்லேருந்து ஒருத்தர் வர்றாரு. அந்த மாதிரி அதர் கண்ட்ரியிலேருந்து நிறைய வந்து இங்கே வந்து முடிச்சுட்டு போயிருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம இன்ஸ்டியூட்லேருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் ஒரு 2 நிமிஷம் தான். அதுக்கு பக்கத்துலேயே நம்ம ரூம் ஆல்ரெடி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறோம். அதனால் யாராக இருந்தாலும் வெளியே உட்காரவங்க தைரியமாக நம்பி இங்கே வரலாம். அது எல்லாமே பிரச்சனை கிடையாது சார். சாப்பாடை பொறுத்தவரை அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்குது சார். இப்போ உங்களுக்கு ஒரு டேஸ்ட் இருக்குது, நம்மளுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும். இன்ஸ்டியூட்டை சுற்றி கிட்டத்தட்ட 20-22 ஹோட்டல்ஸ்க்கு மேலே இருக்குது. அது அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க பார்த்துப்பாங்க, அது பிரச்சனை இல்லை சார். ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மொபைல் சர்வீஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடையில் போய் வேலை செய்யணும், இல்லை அவங்கள போய் பார்த்து கற்றுக்க அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இன்றைக்கி நீங்கள் இன்ஸ்டியூட் மாதிரி நடத்திட்டு இருக்கீங்க. ஸோ அங்கே கற்றுக்கிறதுக்கும் நீங்கள் கற்றுக்கிறதுக்கும் என்ன சார் டிஃப்ரெண்ட் இருக்குது சார்? அதாவது ஒரு இடத்துக்கு வேலைக்கு அவங்க போகிறாங்க, கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சி போகிறாங்க அப்படின்னாங்கனாக்கா, அவங்களுக்கு எடுத்த உடனே உட்கார வச்சு சர்வீஸில் உட்கார வச்சு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க சார். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னாக்கா, ஒருத்தர் இப்போ ஒரு ஜாப்புக்கு போகிறாரு அப்படின்னாக்கா அவரை வந்து சர்வீஸுக்குன்னு தான் சொல்லி கூப்பிடுவாங்க. அவரை கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 மாதத்துக்கு வந்து ஸ்பேர் வாங்குறதுக்கு மட்டுமே தான் யூஸ் பண்ணிப்பாங்க. சர்வீஸில் கம்பல்சரி உட்கார விடவே மாட்டாங்க. ரெண்டாவது, நம்ம இவருக்கு சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா இவர் நாளைக்கு நம்மளுக்கு காம்படிஷனாக வந்துடுவாங்களோ அப்படின்ற எண்ணத்தோடு அவங்க பண்ணியே கொடுக்க மாட்டாங்க. 6 மாதம் கழித்து ஏதாவது ஒரு மொபைலை உட்கார வைப்பாங்க. அந்த மொபைல் சின்னதாக ஏதாவது ஒரு தடுமாற்றம் ஆச்சுனாக்கா, இதுக்கு தான் பார்த்தியா உங்கள்கிட்ட நம்ம கொடுத்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓரங்கட்டி விட்டுருவாங்க. அந்த மாதிரி தான் நம்மள்ட்ட முடிச்சுட்டு போனவங்களே நிறைய பேர் எப்படி அப்படின்னாக்கா, சார் நான் 7 வருஷமாக கடை வச்சிருக்கிறேன், 10 வருஷமாக கடை வச்சிருக்கிறேன், என்னோட மச்சான் வந்து கடை வச்சிருக்கிறேன் சார், சர்வீஸ் எப்படின்றத சொல்லிக் கொடுறா அப்படின்னாக்கா சொல்லி கொடுத்ததில்ல சார், இதுக்காகவே தான் சார் நான் இங்கே வந்திருக்கிறேன், ஆனால் முழுக்க நீங்கள் எல்லாத்தையுமே ஏ டு Z எல்லாத்தையுமே கற்றுக் கொடுத்துட்டீங்க, எனக்கு ரொம்ப திருப்தி சார் அப்படின்ற
ஒரு இதோட தான் போயிருக்கிறாங்க ஃபீட்பேக்கோட. அந்த மாதிரி இந்த இடத்துல வர்றவங்களுக்கு நம்ம இதை சொல்லிக் கொடுக்கக்கூடாது இதை சொல்லிக் கொடுக்காது அப்படின்னு கிடையாது. ஒரு இடத்துல இவங்க போய் ஒர்க் பண்ணி தான் கற்றுக்கணும் அப்படின்னீங்கனாக்கா அவங்க கிட்டத்தட்ட வருஷக்கணக்கில் கற்றுக்கணும் சார். ஆனால் இந்த இடத்துல அவங்க வந்து எந்த டைமும் வேஸ்ட் பண்ண வேண்டியதே கிடையாது. வெறும் 15 நாள் அவங்க வந்து ஒதுக்கிட்டு வந்தாங்கடா கண்டிப்பாக அந்த 15 நாள் அவங்க போய் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும். அவங்க ஒரு பிஸ்னஸ் மேனாக மாற்றுறது நம்மளுடைய வேலை சார். அந்த வேலையை இங்கே வந்து சிறப்பாக பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் சார். சரி சார், இப்போ இந்த இது கற்றுக்கிட்டு என்னென்ன டைப்பில் பிஸ்னஸ் பண்ண முடியும் சார்? சார் இந்த இதை இப்போ கற்றுக்கிட்டாங்க அப்படின்னாங்கனாக்கா கம்பல்சரி அவங்க வந்து ஒரு மொபைல் கடை இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்துச்சுனாக்கா இப்போ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னீங்கனாக்கா எல்லோரும் யோசிக்கிற விஷயம் ஒரு மொபைல் கடை அப்படின்னீங்கனாக்கா நம்ம பெருசாக நம்ம ரெடி பண்ணணும் அதுக்கு லட்சக்கணக்கில் முதலீடு பண்ணணும் அப்படின்ற மாதிரியே நிறைய பேர் தயங்கிக்கிட்டு இருப்பாங்க இந்த ஃபீல்டுக்குள்ளே வராமல். ஆனால் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், இதை கற்றுக்கிறணும் நம்ம ஏதாவது ஒரு கடை வைக்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இந்த முதலீடுக்காக பயந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இதுக்கு பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் சார். அவங்க கையில் ஒரு 1 லட்ச ரூபா ரெடி பண்ணி ஒரு கடை வைக்கிறதுக்கு 1 லட்ச ரூபா என்னால் ரெடி பண்ண முடியும் அப்படின்ற தைரியத்தோடு இங்கே வந்தாங்கன்னாக்கா கண்டிப்பாக 15 நாளில் அவங்கள போய் ஒரு கடை வைக்கிறதுக்கு நாங்கள் இந்த இடத்துல ரெடி பண்ணிடுவோம் சார். அந்த கடை வைக்கிறதுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து என்ன பண்ணணும் அதுக்கு உண்டான அந்த ஸ்பேர் பார்ட்ஸ்லேருந்து டூல்ஸ்லேருந்து அக்சசரிஸ்லேருந்து ஒரு கடை செட்டப்பை எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதுலேருந்து எல்லாத்தையுமே இந்த இடத்துல கற்றுக் கொடுத்துருவோம். இதில் ஒன்று ஹார்ட்வேர் மட்டும் கற்றுக்கிறீங்களா இல்லை சாஃப்ட்வேர் கற்றுக் கொடுத்துட்ருக்கீங்களா? நல்ல கேள்விங்க சார். அதாவது மொபைலை பொறுத்தவரை ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் இது 2 தான் கம்ப்ளைண்ட்டு. இந்த ஹார்ட்வேர்ஸில் டோட்டலாக A to Z எல்லாத்தையுமே கவர் பண்ணிடுவோம். சிப் லெவல் வரைக்கும், அதாவது அந்த ஐசி சிப் லெவல் வரைக்கும் எல்லாத்தையுமே கவர் பண்ணிடுவோம். இந்த சாஃப்ட்வேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ ஒரு மொபைல் வருது அதில் வந்து பேட்டர்ன் லாக் மறந்துருச்சு அப்படின்னு வருவாங்க, செட்டு ஹேங் ஆகுதுன்னு வருவாங்க, இல்லை அப்படின்னா லோகோ கண்டிஷனில் வருது என்ன பண்ண முடியும் சார் அப்படின்ற மாதிரி வருவாங்க, என்னோட டேட்டா ரெக்கவர் பண்ண முடியுமா இந்த மாதிரி வருவாங்க. இது எல்லாமே சாஃப்ட்வேரில் வரும் சார். டோட்டலாக இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக நம்ம ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் 2மே கற்றுக் கொடுத்துருவோம். இப்போ 2மே நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா ஒருத்தவங்க 2க்கும் 15 நாள் தானே தனித்தனியாக? இல்லைங்க சார், அப்படிலாம் இல்லைங்க சார், 15 நாள் தாங்க சார். 15 நாளில் எல்லாத்தையுமே ஒரு மொபைலுக்குள்ளே ஹார்ட்வேர் வந்ததுனாலும் சரி சாஃப்ட்வேர் வந்ததுனாலும் சரி இன்க்ளூடிங் ஐஃபோன் வரைக்கும் இதில் நம்ம சொல்லி கொடுத்துறோம் சார். ஐஃபோனையும் நம்ம இதில் எடுத்துடுறோம். இதில் வந்து நம்ம மெயின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பேசிக் கோர்ஸுக்கு தனி சார்ஜஸ்ஸு, அட்வான்ஸுக்கு தனி சார்ஜஸ்ஸு, சாஃப்ட்வேருக்கு தனி சார்ஜஸ் கிடையாது நம்மள்ட்ட. டோட்டலாக எல்லாத்துக்குமே பேசிக்லேருந்து அட்வான்ஸ்லேருந்து ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் இன்க்ளூடிங் ஐஃபோன் வரைக்கும் எல்லாத்துக்குமே டோட்டலாக ஒரே சார்ஜஸ் தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, சூப்பர் சார். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதை கற்றுக்கிறதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அவங்களுக்கு இருக்கணும் சார்? இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் அப்படின்றது தேவை கிடையாது. கம்பல்சரி அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் 2 குவாலிஃபிகேஷன் தான். ஃபஸ்ட்டு வர்றவங்களுக்கு கம்பல்சரி அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ணார், அவர் சொல்லி போய் சும்மா தானடா இருக்கிற போய் ட்ரை பண்ணி பாடுறா அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி பேரண்ட்ஸ் வந்து சும்மாவே ஊரை சுற்றுறிய போய் இதை பார்த்து ஏதாவது கற்றுக்கிட்டு வாடா அப்படின்ற மாதிரி வரக்கூடாது. இப்போ இவர் வர்றாரு அப்படின்னாக்கா இவருக்கு சொந்தமாக இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். நம்ம இந்த இடத்துல எவ்வளோ தான் நம்ம எஃபோர்ட் போட்டு சொல்லி கொடுத்தாலும் இவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அதை கற்றுக்கிற மாட்டார். அதனால் ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் அவருக்கு இன்ட்ரெஸ்ட்டோட வரணும் வர்றவங்க. 2வது குவாலிஃபிகேஷன் கற்றுக்கிட்டு இந்த ஃபீல்டை கண்டினியூ பண்ணுற மாதிரி ஐடியா இருக்கணும். சும்மா கற்று வச்சுக்கலாம், நமக்கு ஃபியூச்சரில் யூஸ் ஆகும், இல்லை ஒரு 6 மாதம் கழிச்சு நம்ம இதை பார்ப்போம், இப்போதைக்கு நம்ம வேலை பார்க்குறோம்ல அந்த வேலையை நம்ம பார்ப்போம், இதை கற்று வச்சுப்போம், நமக்கு எப்போயாவது யூஸ் ஆகாமல் போவோம் அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கக்கூடாது. கம்பல்சரி ஒரு 2 மாதம் 3 மாதம் இந்த ஃபீல்டில் கேப் விட்டுட்டாங்க, டச் விட்டுட்டாங்கன்னா டோட்டலாக அந்த ஃபீல்டு மறந்து போயிடும். அதனால் முழுக்க இதை கற்றுக்கிட்டு அவங்க போய் ஒரு கண்டினியூ பண்ணணும். அந்த மாதிரி ஐடியா அந்த 2 குவாலிஃபிகேஷன் மட்டும் இருந்ததுன்னா போதும் சார். யாராக இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நம்ம ரெடி பண்ணிடுவோம் சார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ கிட்ட கற்றுக்குறாங்களா, கற்றுக்கிட்டு சர்டிஃபிகேட் மாதிரி கொடுப்பீங்களா சார்? சர்டிஃபிகேட்டை பொறுத்தவரை நம்ம ISO சர்டிஃபிகேட்டை கொடுத்துருவோம் சார். சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவலோட நம்ம ISO சர்டிஃபிகேட்டை கொடுத்துருவோம் சார். அப்போ சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போய் அவங்க எங்கெல்லாம் வேலை செய்யலாம், நீங்கள் உங்கள் சைடில் ஏதாவது ஜாப் வாங்கி கொடுப்பீங்களா உங்களுக்கு சார்? அதாவது நம்மள்ட்ட இப்போ நீங்கள் கேட்டீங்க நல்ல கொஸ்டின். நிறைய பேர் என்கொயரியில் கேட்குற விஷயமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னாங்கனாக்கா, சார் ஏதாவது எங்களுக்கு ஜாப் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்ட்டு. நம்ம இந்த இடத்துல எடுக்கிற நோக்கம் ஒரே ஒரு நோக்கம் தான். நம்மள்ட்ட வர்றவங்க யார்ட்டையும் வேலைக்கு போகக்கூடாது, சொந்தமாக ஓன் பிஸ்னஸ் பண்ணணும். இது ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும்தான் நம்மள்ட்ட. வர்றவங்களுக்கு ஜாப் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போமா அப்படின்னாக்கா கம்பல்சரி கிடையவே கிடையாது. எதுக்காக அப்படின்றத சொல்லிடுறேன். இவங்க ஜாப் போய் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னாக்கா அவங்க போய் ஒரு கடைக்கு ஜாப் அப்படின்னு போகிறாங்கன்னா அதிகபட்சம் அவங்க வாங்குகிற சம்பளம் 12,000 to 15,000 ரூபாய்க்கு உள்ளதான். ஆனால் இவங்க அந்த சம்பளத்தையும் தாண்டி இவங்கனால என்னால் இப்போதைக்கு கடையே 1 லட்ச ரூபா கூட ரெடி பண்ணி கடை வைக்க முடியாது அப்படின்னாலும் அவங்களால ஒரு டூல்ஸ் மட்டும் வாங்க முடிஞ்சதுன்னா போதும் சார். அந்த டூல்ஸை வச்சு அவங்க வீட்லேயே வச்சு ஒரு மாதத்துக்கு ஒரு 20,000 25,000 சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வழிகள் இந்த இடத்துல நம்ம சொல்லி கொடுத்துருவோம். இப்போ உங்ககிட்ட பாருங்கள், ஒருத்தர் ட்ரைனிங் முடிச்சுட்டாங்க, முடிச்சு போனதுக்கப்புறம் திருப்பி அவங்களுக்கு வேறு டவுட் ஒரு சந்தேகங்கள் வருது அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் அவங்கள தொடர்பு கொள்ள முடியுமா சார்? கண்டிப்பாக. அதாவது 15 நாளில் அவங்க கற்றுக்கிட்டு போய் ஒரு கடை வைக்கிறாங்க, கம்பல்சரி அவங்களுக்கு டவுட் வராமல் இருக்கவே இருக்காது. இந்த இடத்துல என்ன டவுட் ஆரம்பிச்சினாலும் நம்ம பக்கத்தில் உட்காந்து சொல்லி கொடுத்துருவோம். இவங்க ஃபீச்சர் சப்போர்ட் நம்மள்ட்ட எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா நம்ம ஒவ்வொரு பேஜுக்கும் தனித்தனியாக வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கோம் சார். அதில் உண்டான டவுட்டுகள் அவங்க வந்து எடுத்து வீடியோ போடுவாங்க. அதுக்கு உண்டான டவுட்டுகள் வந்து நம்ம எல்லாத்தையுமே நம்ம கிளியர் பண்ணி கொடுத்துருவோம். இன்னொன்று பெரிய சப்போர்ட் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா
இவங்க போன உடனே வந்து ஒரு மேக்ஸிமம் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் அதிகபட்சம் ஒரு 2 months 3 monthsலேயே கடை வச்சுருவாங்க. இந்த கடை வைக்கிறவங்களுக்கு ஃபுல்லாமே தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் வச்சுருப்போம். பிஸ்னஸ் அதாவது ஓன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க சொந்தமாக ஓனர் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்டு இவங்களுடைய சீனியர்ஸ் இன்றைக்கி இப்போ இவங்க இருக்கிறாங்கன்னா இவங்களுக்கு முன்னால் போனிச்ச சீனியர்ஸ் இவங்க இப்போ நாளைக்கு போய் ஒரு 2 மாதம் கழிச்சு இவங்க கடை வச்சுட்டாங்கன்னா அந்த குரூப்பில் இவங்களை ஆட் பண்ணிடுவோம். இவங்களுக்கு உண்டான டவுட்டுகள் அதில் போடுறாங்க அப்படின்னாக்கா சப்போஸ் நாங்கள் கிளாஸ் எடுக்கிற டைமில் பிஸியாக இருக்கிறோம் கொஞ்சம் கவனிக்க முடியலனாலும் இவங்களுடைய சீனியர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா எங்களுடைய ஓல்டு ஸ்டூடெண்ட்டு அவங்க அதில் எல்லா டவுட்டையுமே கிளியர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னாக்கா நம்ம அதில் வந்து நம்மளுக்கு நிறைய இடத்துல இருந்து வந்து நம்மளுக்கு கால்ஸ் வரும். அதாவது சார் மொபைல் வந்து ஐஃபோன் இந்த பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனையில் இருக்குது ஏன்னா பண்ண முடியுமா அப்படின்ட்டு கொரியர் அனுப்பட்டுமா அப்படிம்பாங்க. அவங்க எந்த ஏரியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அந்த குரூப்லேயே அவங்களுடைய கான்டாக்ட் நம்பரை போட்டுட்டு அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க அவரை ஃபாலோ பண்ணிக்கிங்க அப்படின்றோம். அந்த மாதிரி சப்போர்ட்டும் நம்ம அவங்களுக்கு பிஸ்னஸ் சப்போர்ட்டும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் நம்மளுடைய ஸ்டூடெண்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு வந்து இந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் இந்த சிட்டி மொபைல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி இந்த மொபைல் சம்மந்தப்பட்ட இந்த ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் கற்றுக்க நினச்சிங்கன்னா மறக்காமல் சார் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போவே கால் பண்ணுங்கள். சார் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட் டைம் அவார்டு வாங்கின ஒரே இன்ஸ்டியூட் இவங்க இந்த இன்ஸ்டியூட் தாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க சர்டிஃபிகேட் நீங்கள் காமிச்சிட்டு நீங்கள் எங்கேயாலும் போய் ஜாப் அதாவது வெளிநாடு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்க சர்டிஃபிகேட் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு கடை வைக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் சார்கிட்ட சொன்னாலே போதும். ஸோ அதுக்கு நான் ட்ரைனிங் கொடுத்து சார் சொன்ன மாதிரி ஒரு லட்ச ரூபா உங்கள்கிட்ட இருந்தாலே போதும் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து உங்களுக்கு வந்து கடையை வச்சு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ணிட்டு இருக்காங்க. மறக்காமல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக எல்லாரும் யூஸ் பண்ணிங்க. அதாவது படிக்கிற பசங்களாக இருந்தாலும் சரிங்க பெண்களாக இருந்தாலும் சரி இல்லை வந்து வயசாகிட்டும் கவலைப்படாதீங்க. ஸோ எல்லாம் கண்டிப்பாக சார் பார்த்துக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒரு நல்ல பதிவில் நடைபெற சந்திக்கிறோம். அது வரைக்கும் விடைபெறும் உங்கள் நண்பன். பை ஃப்ரெண்ட். நண்பை வணக்கம்.